ஆனால் அபிஷேகம் இல்லாதவன் என்ன பண்ணுவான்? போகலாண்டா, போகிற போக்கில் பார்த்துக்கலாண்டா அப்படின்னு சொல்லுவான். அதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளையோட வாழ்க்கை. அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க. இன்றைக்கி நம்ம புத்தி உள்ளவங்களா புத்தி இல்லாதவங்களா? இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தால் ஆயுதம் நம்மகிட்ட இருக்கும். இருக்கா ஐயா? உங்கள் ஆயுதம் எங்கே? உங்கள் பட்டயம் எங்கே? உங்கள் கேடை எங்கே? உங்கள் தலை சீரா எங்கே? உங்கள் நீதியின் கவசம் எங்கே? உங்கள் மார்க் கவசம் எங்கே? உங்கள் பாதரட்சைகள் எங்கே? யோசிச்சு பாருங்க ஐயா. இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கா? ஒரு யுத்தம் வந்தா சவுல் வெறுங்கையா போய் சந்திச்சானே, அந்த மாதிரி நீங்க சந்திக்க போறீங்களா? இல்ல ஆபிரகாமை போல ஒரு தேவ மனுஷனாக, ஆயத்தமாக்கப்பட்ட தேவ மனுஷனா சந்திக்க போறீங்களா? ஒரு தேவனுடைய வருகை இருக்குமானால் புத்தி இல்லாத கன்னிகைகள் போல எந்த ஒரு விஷயத்தையும் ஒழுங்குபடுத்த வேண்டியதெல்லாம் பண்ணாம அப்படியே போய் நானும் போய் ரெடின்னு போய் நிற்க போறீங்களா? தேவையான ஆயத்தத்தோடு போய் நிற்க போறீங்களா? யோசனை பண்ணி பாருங்க. ஏன் பலிபீடம், ஏன் அக்கினி தேவை? தெரியுதுங்களா? ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்துறாரு. எதுக்கு ஆயத்தப்படுத்துறாரு? அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துறார். எத்தனை பேர் அதை செய்ய போகிறோம்? யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நாம் ஷார்ப்பான புத்தி உள்ள ஆளாக மாறுறதும் முட்டாளாக இருக்கிறதும் யார் கையில் தான் இருக்குது? நம்ம கையில் தான் இருக்குது. இன்னைக்கு தேவ ஆவியினால் நாம் நிரப்பப்பட்ட பலிபீடமாக இருந்தால் கர்த்தர் நிச்சயமாக நம்மளை என்ன பண்ண மாட்டார்? தோற்று போக விட மாட்டார். அல்லேலூயா. ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே அவர் என்ன பண்ணிடுவார்? நம்மளை அந்த பிரச்சனையை மேற்கொள்றதுக்கு உண்டான காரியங்களை கொடுத்து விடுவார். நல்லா கவனிங்க. மரியாதையும் யோசேப்பையும் பார்த்து தேவதூதன் என்ன சொன்னான்? ஏரோது உங்களை கொலை செய்ய தேடுவான், நீ என்ன பண்ணு? ராத்திரியோட கிளம்பி எங்கே போ? எகிப்துக்கு போன்னு சொன்னாரா இல்லையா? நாளைக்கு தான் கொலை பண்ண போகிறான், முந்தின நாள் ராத்திரியே காப்பாற்றிட்டாரா இல்லையா? சொல்லுங்க ஐயா. ஆமாம் தானே? அப்போ நாம் யார்? நம்ம கூட ஆண்டவர் பேசுகிறாரா? சொல்லுங்க. இந்த மாதிரி வீட்டில் நடக்க போகுதுப்பா, கொஞ்சம் உஷாராக இருன்னு சொல்கிறாரா? வேலையில் உன்னை இந்த மாதிரி தூக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரா? இவனுக்கு இன்க்ரிமெண்ட் வருது சொல்கிறாரா? யோசனை பண்ணி பாருங்க. யாராச்சும் விரோதமாக எழும்பும்போது ஆண்டவர் காட்டி கொடுக்குறாரா? ஒரு சத்துரோட போராட்டம் வந்தால் உனக்கு சொப்பனத்திலே ஒரு தரிசனத்திலே எதாவது காட்டி கொடுக்குறாரு ஐயா? காட்டி கொடுத்தா நாம் கரெக்டாக இருக்கணும்னு அர்த்தம் ஐயா. காட்டி கொடுக்கலன்னு வச்சுங்க, நாம் அக்கினியை அவிச்சு போட்டுக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். பலிபீடமாக நாம் இல்லைன்னு அர்த்தம். நம்ம வீட்டில் ஒரு விஷயம், ஏன்னா ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டார் ஐயா. நல்லா கவனிங்க. கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரருக்கு அறிவிக்காமல் எதையும் செய்ய மாட்டார். நீங்களும் நானும் கர்த்தருடைய ஊழியக்காரன். அப்போ நமக்கு சொல்லாமல் அவர் செய்வாரா? சொல்லுங்க, செய்ய மாட்டார் இல்லையா? நம்ம வீட்டில் நடக்கிற பிரச்சனைலாம் நமக்கு சொல்லிட்டா நடக்குது. சொல்லுங்க